ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம டே 8 கிளாஸ் பார்க்க போகிறோம். இப்போ இங்கிலீஷ் பேசணும் அப்படிங்கிறது பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டுருவாங்க. அதனால் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. கண்டிப்பாக குட்டி குட்டி சென்டென்ஸாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஒவ்வொரு வார்த்தையினுடைய அர்த்தங்கள் தெரியணும். மீனிங் என்ன, அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக நீங்கள் பேசலாம். இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ப்ராக்டிஸ் பண்ணாலே ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். வெல்கம் பேக் டு RSN.DHIYA'S சேனல். லேர்ன் வெல் அண்ட் டாக் வெல். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் அண்ட் கீப் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட். நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் த கிளாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன், எனக்கு வர விருப்பமில்லை அப்படின்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே போகிறாங்க. அப்போ நான் வரல அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வர விருப்பமில்லை. அப்படி ஏன் வரல, எனக்கு வர விருப்பமில்லை அப்படி சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு எப்படி சொல்லலாம்? இப்போது ஐ டோன்ட் லைக் டு கம், ஐ டோன்ட் லைக் டு கம் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு விருப்பம் இல்லைன்னா ஐ டோன்ட் லைக், வர விருப்பம் இல்லைன்னா டு கம் கூட சேர்த்துக்கோங்க. ஐ டோன்ட் லைக் டு கம். எனக்கு இந்த பொருளை வாங்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் லைக் டு பை, பியூஒய் பை திஸ் திங் அப்படின்னா இந்த பொருளை வாங்க எனக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு பணம் கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா ஐ டோன்ட் லைக் டு கிவ் மணி டு ஹிம். அவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாதிரி ஐ டோன்ட் லைக் கூட எவ்வளவோ சேர்த்துக்கலாம் இல்லைங்களா? ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள், வேறு எங்கெல்லாம் போனீங்க? இப்போ ஒரு டூர் போயிட்டு வராங்க, பிக்னிக் போயிட்டு வராங்க, ஷாப்பிங் போயிட்டு வராங்க. அவங்ககிட்ட பார்த்து நம்ம கேட்போம், இங்கே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். வேறு எங்கெல்லாம் போனீங்க அப்படின்னா வேர் எல்ஸ் டிட் யூ கோ, வேர் எல்ஸ் டிட் யூ கோ அப்படின்னா எங்கெல்லாம். வேர் எல்ஸ்னால் எங்கெல்லாம் அப்படின்னு அர்த்தம். வேர் எல்ஸ் டிட் யூ கோ, போனீங்க அப்படின்னா டிட் யூ கோ. புரியுதுங்களா? வேர் டிட் யூ கோ அப்படின்னா எங்கே போனேன். எங்கெல்லாம் போனீங்கன்னா வேர் எல்ஸ் டிட் யூ கோ அப்படி கேட்போம். அந்த எல்ஸ் மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் பாருங்கள், உன் முகத்துக்காக நான் அவனை விடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபேவராக நீ ஒருத்தர் பேசுகிறாங்க, அவங்கள அதனால் தண்டிக்காமல் விட்டாங்கன்னா உன் முகத்துக்காக தான் நான் அவனை விடுறேன் அப்படின்னா ஐ லீவ் ஹிம் அப்படின்னா லீவ்னால விடுதல். ஐ லீவ் ஹிம்னா நான் அவனை விடுகிறேன். எதுக்காக? ஃபார் யுவர் ஃபேஸ், உங்களுடைய முகத்துக்காக, உங்களுடைய முகத்துக்காக நான் விடுகிறேன். ஐ லீவ் ஹிம் ஃபார் யுவர் ஃபேஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், என் முகத்தை பார்த்து பதில் சொல்லு. எங்கேயோ பார்த்து பேசிகிட்டு இருக்கிறேன், நம்ம கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்போம், அவங்க குனிஞ்சிட்ருப்பாங்க, வேறு எங்கேயோ பார்த்து பதில் சொல்லுவாங்க. என் முகத்துக்கு நேராக பதில் சொல்லு. லுக் அட் மீ அண்ட் சே, லுக் அட் மீ அண்ட் சே, லுக் அட் மீ என்னை பாரு அண்ட் சே பதில் சொல்லு, பேசு அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்களா? அப்போ இந்த மாதிரி சொல்லலாம். அடுத்தது, சுயநலமாக இருக்காதே. இரு அப்படின்னால நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பி அப்படி, பி ரெடி அப்படின்னா தயாராக இரு அப்படி சொல்கிறேன் இல்லைங்களா? பி கேர்ஃபுல்னால் கவனமாக இரு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? பி போல்டு அப்படின்னா தைரியமாக இரு அப்படி சொல்கிறேன். இந்த மாதிரி பீனால் இரு, டோன்ட் பீனா இருக்காதே அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? அப்போ செல்ஃபிஷ்னால் சுயநலம், சுயநலமாக இருக்காதுன்னா டோன்ட் பி செல்ஃபிஷ், டோன்ட் பி செல்ஃபிஷ் அப்படி சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு, உனக்கு எவ்வளவு துணிச்சல், துணிச்சல் அப்படின்னு சொன்னால் டேர். உனக்கு எவ்வளவு துணிச்சல், ஹவு டேர் யூ. இது ரொம்ப ஆச்சரியம். எவ்வளவு துணிச்சல் தான் நீ இந்த மாதிரி பேசுவேன், அங்கே தனியாக போவேன். ஹவு டேர் யூ டு டாக் லைக் திஸ், இப்படி பேச உனக்கு எவ்வளவு துணிச்சல் அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஹவு டேர் யூ டு கோ தேர் அலோன் அப்படின்னா அங்கே தனியாக போகிறக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல், இந்த மாதிரி நம்ம கேட்கலாம். அடுத்து பாருங்கள், பகல் கனவு காணாதே. இப்போ கனவு காண் அதை செய் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இது பகல் கனவு கண்டுட்டு அதோடு விட்டுருவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு மனசில் நினச்சி, அதுதான் பகல் கனவு. அதை செயல்படுத்துறதில்ல. அப்போ பகல் கனவு காணாதே, பகல் கனவுனால டே ட்ரீம் தான், கனவு காணாத. காணாதே நெகட்டிவாக சொல்லும்போது டோன்ட் டே ட்ரீம், டோன்ட் டே ட்ரீம் அப்படி சொல்லுங்கள். அடுத்தது, மனசில் வச்சுக்காத. ஏதாவது பேசிட்டு சாரி மனசில் வச்சுக்காதீங்க அப்படின்னு, டோன்ட் டேக் இட் டு ஹார்ட், டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அந்த மாதிரி சொல்லுவோம்.
ப்ளீஸ் டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னு ப்ளீஸ் அப்படின்னு கொஞ்சம் பொலைட்டாக வேணும்னா முன்னாடி ப்ளீஸ் போட்டுக்கோங்க. இதே வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸு அவங்க புலம்பிகிட்டு இருப்பாங்க, அதையெல்லாம் மனசில் வச்சுக்காதுங்க, தூக்கி போட்டு வேலை பாருங்க அப்படின்னா டோன்ட் டேக் இட் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடங்கள்லையும் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், இது நியாயமில்லை. ஏதாவது ஒன்று தவறான வார்த்தைகள் யூஸ் பண்ணும்போது நம்ம சொல்லுவோம், இது நியாயம் இல்லைங்க, இது சரியில்லைங்க அப்படியெல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. திஸ் இஸ் அன்ஃபேர், திஸ் இஸ் அன்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது, நம்ம பேசிகிட்டே இருப்போம், அவங்க எந்த பதிலும் சொல்லாமையே நின்றுட்டுருப்பாங்க. ஏன் அமைதியாக இருக்க, எதுவுமே பேசாமல் ஏன் அமைதியாக இருக்கேன்னு. ஒய் ஆர் யூ சைலண்ட், ஒய் ஆர் யூ சைலண்ட். சைலண்ட்னால அமைதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர் அப்படின்னால இருக்கிறாய். ஒய்னா ஏன், ஏன் அமைதியாக நீ இருக்கிற, ஒய் ஆர் யூ சைலண்ட் அப்படி கேட்கலாம். எவ்வளோ ஈஸியாக 2 வார்த்தையில் ஒரு வாக்கியங்கள் இருக்குது, 3 வார்த்தையில் 4 வார்த்தை, அந்த மாதிரி 2 வார்த்தைகள்லேருந்து 3 வார்த்தை அப்படியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தாலே ஈஸியாக ஆயிரக்கணக்கான வாக்கியங்கள் இருக்குது. டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் ஈஸியாக உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணி ஈஸியாக பேச முடியும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், கிவ் தம்ஸ் அப் டு our channel, RSN.DHIYA'S channel. Don't forget, do subscribe to our channel. Thanks for watching. Let us meet on next class.